வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். ஹஜ் வெசாக் பண்டிகை சிறை கைதிகளுக்கு சலுகை. புதிய ஓய்வூதிய திட்டங்களை அறிமுகம் செய்யும் சமூக பாதுகாப்பு சபை. ஏமாந்து விடாதீர்கள், மத்திய வங்கி மக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை. அரசாங்க மருத்துவமனைக்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ள 18 அதிநவீன இயந்திரங்கள். இலங்கை மத்திய வங்கியின் புதிய விதிமுறைகள், வாகன விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். கொழும்பில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் கொலை. மட்டக்களப்பில் ஆணொருவரின் சடலத்தை அடையாளம் காண பொதுமக்களிடம் கோரிக்கை. கிளிநொச்சியில் பாடசாலையிலிருந்து மகளை ஏற்றி வர சென்ற தாய்க்கு நேர்ந்த துயரம். தமிழர் பகுதியில் நடந்த பயங்கரம், 4 பிள்ளைகளின் தந்தைக்கு நேர்ந்த கதை. முற்றத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர் திடீர் மரணம். பொதியினுள் கண்டெடுக்கப்பட்ட மற்றொரு சடலம். நகைகளை அடகு வைக்க உள்ள மக்களுக்கு வெளியான முக்கிய செய்தி. வடக்கு மாகாண காவல் நிலையங்களுக்கு வரப்போகும் இந்தியாவின் அன்பளிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். ஹஜ் பெருநாள் மற்றும் வெசாக் பண்டிகை முன்னிட்டு சிறைகளில் உள்ள கைதிகள் தங்களது உறவினர்களை சந்திப்பதற்கான விசேட வாய்ப்பு ஒன்றை சிறைச்சாலைகள் திணைக்களம் வழங்கியுள்ளது. இதற்கு அமைய மே 28 மற்றும் மே 30 தேதிகளில் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் இந்த விசேட பார்வையாளர் சந்திப்பு இடம்பெறவுள்ளது. இத்தினங்களில் கைதிகளை பார்ப்பதற்கு வரும் உறவினர்கள் அவர்களுக்கான உணவு மற்றும் இனிப்பு பண்டங்களை கொண்டு வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவை ஒரு கைதிக்கு மாத்திரம் போதுமான அளவில் வழங்கப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. புதிதாக விரிவாக்கப்பட்ட டிஜிட்டல் சேவை தளத்தின் கீழ் பொதுமக்கள் இப்போது வீட்டில் இருந்தபடியே கைபேசிகள் மூலமாக சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கு பதிவு செய்து கொள்ளலாம் என இலங்கை சமூக பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. www.socialsecurity.lk என்ற இணையதளம் வழியாக சமூக பாதுகாப்பு சேவைகளை மிகவும் திறமையாகவும் வசதியாகவும் அணுகுவதை வழங்குவதே இந்த டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சியின் நோக்கம் என்று குறித்த சபை கூறியுள்ளது. மேலும் பரந்த பொது பயன்களை கொண்ட பல்வேறு ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது நாடு முழுவதும் உள்ள குடிமக்கள் எளிதாக அணுகுவதற்கு வழிவகுக்கும் என்றும் அச்சபை தெரிவித்துள்ளது. அதற்கு அமைய இந்த ஓய்வூதிய திட்டங்கள் ஓய்வு பெறுபவருக்கு மட்டுமல்லாமல் அவரது முழு குடும்பத்துக்கும் நிதி பாதுகாப்பை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த பலன்களில் வாழ்நாள் முழுவதற்குமான மாதாந்திர ஓய்வூதியம், வாழ்க்கை துணைக்கான ஓய்வூதிய ஆதரவு, எதிர்பாராத மரணம் அல்லது ஊனம் ஏற்பட்டால் வழங்கப்படும் நிதி உதவி மற்றும் குழந்தைகளின் கல்வி மற்றும் பிற நிதி தேவைகளுக்கான மானியங்கள் ஆகியவை அடங்குகின்றன. அரசாங்கம் ஓய்வூதியத்துக்கு தகுதியில்லாத தனிநபர்களுக்கு ஓய்வூதியங்களை சமூக பாதுகாப்பு பலன்களையும் வழங்குவதற்காக இலங்கை சமூக பாதுகாப்பு சபை 1996 ஆண்டின் சட்டம் எண் 17 கீழ் நிறுவப்பட்ட பின்னர் 1999 ஆண்டின் சட்டம் எண் 33 கீழ் மூலமாக திருத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முக்கிய பொருளாதார கொள்கைகள், குறிப்பாக பண அச்சிடுதல் மற்றும் அந்நிய செலாவணி விகித நிர்ணயம் ஆகியவை தொடர்பாக தற்போது பரப்பப்பட்டு வரும் தவறான கூற்றுகளுக்கு பலியாகாமல் விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏமாந்து விடாதீர்கள் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ பொது அறிவிப்பில் நாணயங்களை அச்சிடுதல், தேசிய பண விநியோகத்தை நிர்வகித்தல் மற்றும் அந்நிய செலாவணி விகிதங்களை நிர்ணயித்தல் போன்ற சிக்கலான பொருளாதார வழிமுறைகள் மிகவும் தொழில்நுட்ப சார்ந்த விடயங்கள் என்று மத்திய வங்கியை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த செயல்முறைகளை சரியான முறையில் பகுப்பாய்வு செய்து புரிந்து கொள்வதற்கு சிறப்பு தொழில்நுட்ப அறிவு அவசியமானது என்று வங்கி வலியுறுத்தியது. எனவே தற்போது பொதுவெளியில் பரவி வரும் மேலோட்டமான மற்றும் துல்லியமற்ற கருத்துக்களால் பொதுமக்கள் யாரும் ஈர்க்கப்படவோ அல்லது தவறாக வழிநடத்தப்படவோ வேண்டாம் என இலங்கை மத்திய வங்கி மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 9,90,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகின்றதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த ஜனவரி 1 முதல் மே மாதம் 24 வரையிலான காலப்பகுதிக்குள் மட்டும் மொத்தமாக 9,90,032 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகின்றனர். இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானவர்கள் இந்திய நாட்டவர்கள் என்பதுடன் அவர்களின் எண்ணிக்கை 2,36,916 பதிவாகியுள்ளது. இந்தியாவை தவிர பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பெருமளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகின்றனர்.
மேலும் மே மாதம் 1 முதல் 24 வரையிலான காலப்பகுதியில் மட்டும் 1,13,755 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகின்றதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்காக 114 மில்லியன் ரூபாய் செலவில் அரசாங்க மருத்துவமனைகளுக்காக 18 அதிநவீன கொல்போஸ்கோபி இயந்திரங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சு அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் இதன் மூலமாக நாட்டில் உள்ள மொத்த இயந்திரங்களின் எண்ணிக்கை 15 33 உயர்வடையும் எனவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அனுராதபுரம், கண்டி, கம்பகா உள்ளிட்ட மருத்துவமனைகளில் 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான 12 இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் எதிர்வரும் ஜூன் மாதத்துக்குள் வவுனியா, அம்பாறை, ராகம, களுத்துறை போன்ற போதனா மற்றும் மாவட்ட பொது மருத்துவமனைகளில் 42 மில்லியன் ரூபாய் செலவில் எஞ்சிய 6 இயந்திரங்கள் நிறுவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பயன்பாட்டில் உள்ள பழைய இயந்திரங்களில் 5 அகற்றப்பட்டு அவற்றுக்கு பதிலாக புதிய இயந்திரங்கள் நிறுவப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் வாகன கடன் வரம்பு தொடர்பில் விதிக்கப்பட்ட புதிய விதிமுறைகள் வாகன விலைகளில் மாற்றம் ஏற்படாது என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் நிலவும் பிற சூழ்நிலைகளை பொறுத்து வாகன விலைகள் மாறக்கூடும் என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கு இடையில் இலங்கை மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட விதிமுறைகளை மீறுவதற்கு சில வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் தந்திரமான உத்திகளை கையாளக்கூடும் என்றும் இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இதுபோன்ற சந்தர்ப்பங்களை தடுப்பதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பேராசிரியர் சுரங்க டி சில்வா வாகன கடன்கள் மற்றும் குத்தகை வசதிகள் மீது புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கும் இலங்கை மத்திய வங்கியின் முடிவு மிகவும் சரியான நேரத்தில் எடுக்கப்பட முடிவு என்று அவர் கூறியுள்ளார். வாகன கடன்கள் மற்றும் குத்தகை வசதிகள் மீது இலங்கை மத்திய வங்கியினால் விதிக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பெரியகுட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துட்டுக்கெமன மாவட்டத்தில் நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த படுகொலை சம்பவம் நேற்று முன்தினம் நடைபெற்றுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏவார் உயிரிழந்தவர் திவிலங்கடவல வெகாரகமவல பகுதியை சேர்ந்த 51 வயதுடைய ஆண் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவருக்கும் மற்றொரு குழுவினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்ட இந்த கொலை நடந்துள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பெரியகுட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் வாவியில் மீட்கப்பட்ட ஆணொருவரின் சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு அருகிலுள்ள வாவியில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது. குறித்த சடலம் கடந்த 19 மாலை 5 மணிக்கு மீட்கப்பட்டு அடையாளம் காணப்படாமல் மட்டு பொதுநா வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சடலம் மீட்கப்பட்டவர் சுமார் 60 வயதுடையவர் எனவும் சிவப்பு நிறத்திலான சேட் மற்றும் சாரம் அணிந்துள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரை அடையாளம் தெரிந்தவர்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு அல்லது மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு அறிய தருமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி கரடிப்போக்கு உருத்திரபுரம் வீதியில் நேற்று பகல் இடம்பெற்ற வீதி விபத்தில் இளந்தாய் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உருத்திரபுரத்தில் இருந்து கரடிப்போக்கு நோக்கி மோட்டார் சைக்கிளில் தனது மகளை பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு ஏற்றி செல்ல பயணித்த போது கரடிப்போக்கிலிருந்து உருத்திரபுரம் நோக்கி வீதியில் மிக வேகமாக மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் மோதியதிலேயே விபத்து சம்பவித்துள்ளது. சம்பவ இடத்திலேயே இளந்தாய் பலியாகியுள்ளார். இளைஞர்கள் தங்களது பெரிய அளவிலான மோட்டார் சைக்கிள்களில் வீதியில் வேகமாக ஓடித்திருந்ததாக சம்பவத்தை அவதானித்த பொதுமக்கள் குறிப்பிட்டனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் ஒருவரும் காயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு வவுணதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாவக்குடி சேனையில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாவற்கொடி சேனை தும்பலாஞ்சோலையில் வயல் காவலாளியாக பணிபுரிந்த நெடியமடு பகுதியை சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 63 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. 24 இரவு இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. உயிரிழந்த நபருக்கு தலையில் வெட்டுக்காயம் காணப்படுவதாகவும் இது கொலை சம்பவமாக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். நேற்று திங்கட்கிழமை காலை ஸ்தலத்தில் வந்த போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. வெளியம பெலென்ன பகுதியில் வீட்டு முற்றத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நபர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார்.
58 வயதுடைய குறித்த நபர் வீட்டின் வேலியை வெட்டிக் கொண்டிருந்த போதே திடீரென மயக்கமுற்று கீழே விழுந்த நிலையில் உறவினர்கள் அவரை அவசரமாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அவரை பரிசோதித்த வைத்தியர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். அத்துடன் மரணத்துக்கான காரணம் மாரடைப்பு எனவும் வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் வெலிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மகியங்கனை நகரில் உள்ள கால்வாய் ஒன்றில் பொதி செய்யப்பட்ட நிலையில் வீசப்பட்டிருந்த மனித சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. மகியங்கனை நகரில் உள்ள கால்வாய் ஒன்றில் அருகில் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் சந்தேகமான பொதியொன்று வீசப்பட்டிருப்பதாக பிரதேசவாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து மகியங்கனை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் கடுமையான துர்நாற்றம் வீசியுள்ளதுடன் பொதியினுள் மனித சடலம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இறந்தவரின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை. கண்டெடுக்கப்பட்ட சடலம் மகியங்கனை மருத்துவமனை பிரேத அறையில் மேலதிக பரிசோதனைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கவும் அதிகப்படியான கடன் வழங்கலால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கவும் இலங்கை மத்திய வங்கி புதிய தீர்மானங்களை எடுத்துள்ளது. அந்த வகையில் தங்க கடன்களுக்கான அதிகபட்ச கடன் மற்றும் மதிப்பு விகிதத்தை 70% குறைக்க இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்திய வங்கி ஆளுநரின் அனுமதியுடன் இந்த புதிய அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று முதல் இந்த தீர்மானம் நடைமுறைக்கு வந்த நிலையில் அனைத்து உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், உரிமம் பெற்ற விசேட வங்கிகள் மற்றும் உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள் இந்த விதியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் மதிப்பாக அதன் தற்போதைய சந்தை மதிப்பே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் புதிதாக வழங்கப்படும் தங்க கடன்கள் மற்றும் புதுப்பிக்கப்படும் தங்க கடன்கள் ஆகிய அனைத்துக்கும் இந்த 70% அதிகபட்ச வரையறை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை காவல்துறையின் பயன்பாட்டுக்காக இந்திய இலங்கை நட்புறவின் திட்டத்தின் கீழ் இந்திய அரசாங்கத்தினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட 134 கெப் ரக வாகனங்கள் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து அவை வழங்கப்பட்டுள்ளன. இதற்காக இந்திய அரசாங்கம் 300 மில்லியன் ரூபாயை செலவிட்டுள்ளதுடன் இந்த கெப் ரக வாகனங்கள் வடமாகாணத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. எதிர்காலத்திலும் இலங்கைக்கு இவ்வாறான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இதன்போது குறிப்பிட்டார். இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட இந்த அன்பளிப்பை பாராட்டி காவல்துறை மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவினால் இந்த உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கு நினைவு பரிசொன்றும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.